பிஎஸ்என்எல் யூசர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டூவல் டைம் ரீசார்ஜ் பண்ணால் எனக்கு எப்படி வந்து இந்த பிளான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும்? எனக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸாக இருக்குது. ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கூடவே பிஎஸ்என்எல் ஒரு ஷாக்கிங்கான நியூஸையும் வந்து வெளியே விட்டுருக்காங்க. இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதையுமே அந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து டூவல் டைம் இல்லை ட்ரிபிள் டைம் இல்லை 4 டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணுறேன். இந்த பிளான்ஸ்லாம் எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி இதுக்கான ரிப்ளை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் அதுலேயும் பல பேருக்கு சில குழப்பங்கள் இருக்குது. அப்போ இது பண்ணால், அப்போ இந்த காம்பினேஷன்ஸில் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேனே, நீங்கள் டூவல் டைம் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பிளான் அப்படிங்கிறத பொறுத்து அது ஆக்டிவேட்டோ இல்லை ஹோல்டுலேயோ வந்து உங்கள் ரீசார்ஜ் பேலன்ஸ் இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்கிறேனே, நீங்கள் ஒரு ஓவரால் காம்பேக்ட் பேக்காக வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அதாவது கால் ப்ளஸ் டேட்டா ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவரால் ஒரு 1 மந்த் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டாவுக்கு ரீசார்ஜ் அடிஷ்னலாக பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஆட் ஆன் டேட்டாவில் போய் டேட்டாக்குன்னு தனியாக அடிஷ்னலாக ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளானும் ஒரே நேரங்களில் ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஓவரால் காம்பேக்ட் பேக்காக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கூடவே அடிஷ்னல் பேக்காக ஒன்று ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது டேட்டா மட்டும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே சிமிலர் டைமில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஃபர்ஸ்ட் பண்ண அந்த காம்பேக்ட் பேக், செகண்ட் பண்ண இந்த பேக் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஒரு 6 மந்த் பிளான் போடுறீங்க, கூடவே ஒரு 1 மந்த் பிளானும் சேர்த்து போடுறீங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 1 மந்த் போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹோல்டில் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 மந்தோட டியூரேஷன் முடியும் இல்லையா, அந்த டியூரேஷன் முடியும் போது இப்போ டிசம்பர் 25ன்னு வச்சுங்களேன், டிசம்பர் 25 முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த 1 மந்த் பேக் செகண்டரியாக போட்டிங்க பார்த்தீங்களா, அது டிசம்பர் 26 வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இவ்வளோ தான். நீங்கள் காம்பேக்டாக போடும் போது பார்த்தீங்கன்னா லைன் அப்பில் நிற்கும். எத்தனை பேக் வரைக்கும் நீங்கள் லைன் அப்பில் நிற்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் அதிகபட்சம் 3 லைன் அப் பேக் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு பிஎஸ்என்எல் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக அவங்க வெப்சைட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கூகுள்லேயுமே அதான் சொல்கிறாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3 பேக் லைன் அப்பில் வைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாதம் பேக் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு லைன் அப்பில் நிற்கும். 6 மாதம் பேக் போடுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு லைன் அப்பில் நிற்கும். 1 வருஷம் பேக் போடுறீங்கன்னா அதுவுமே ஒரு லைன் அப்பில் நிற்கும். ஸோ அதிகபட்சம் 3 பிளான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டில் வச்சுக்கலாம். அதாவது கரண்ட்டாக ஒரு பிளான் ரன் ஆகிட்டு இருக்கும், ஹோல்டில் 2 பிளான் வந்து நீங்கள் வந்து டெம்பரரியாக வச்சுக்க முடியும் ரீசார்ஜ் மூலியமா. ஆனால் இது நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் ரீசார்ஜுக்குன்னு பண்ணுறீங்க அப்படின்னா காம்பேக்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த அட்வான்டேஜ்லாம் கிடைக்கும். இல்லை நான் டேட்டாவுக்கு பாதி அங்கே பாதி இங்கே பாதினா அது எல்லாம் ஒரே நேரத்தில் தான் ஆக்டிவேட் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டேலிஃப் ஏற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டெடாக 3 பேக் வரைக்கும் ஒரு ஹையர் காஸ்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போவே ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி லைன் அப்பில் வச்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பிஎஸ்என்எல் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்என்எல் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 3Gயை க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ், வந்துகிட்டு இருக்கதே 3G தான், அதையுமே க்ளோஸ் பண்ணுறாந்தா எந்த நிலமைன்னு புரியல. அதாவது இதுக்குள்ளே ஒரு ட்ரிக்கும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3Gக்குன்னு ஒரு வகையான மோடம்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, செக்யூரிட்டி திங்ஸு அண்ட் சிக்னல் ரிசீவர்ஸு அண்ட் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதை வந்து 4Gக்கே மாற்றிடலாம். ஸோ 3G இல்லைன்னா நம்ம இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக 4Gக்கே வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஸோ எக்யூப்மெண்ட் காஸ்ட்டை வந்து அதிகமாக செலவு பண்ணாமல் ஜஸ்ட் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக 3Gயை விரைவிலேயே க்ளோஸ் பண்ண போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பிஎஸ்என்எலோட 4Gக்கு தயவு செஞ்சு அப்டேட் ஆகிக்கோங்க. பழைய சிம் வச்சுருந்தீங்க அதை அப்படின்னா மாற்றிக்கோங்க. ஆல்சோ உங்கள் நேமை உங்கள் மொபைல் நம்பரை வந்து 4Gக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது மூலிமா ஒரு அவசர அறிக்கைன்னு வரும்போது நீங்கள் அதில் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க. ஒரு நல்ல நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2Gயை கட் பண்ணுறதா இல்லை. ஸோ நீங்கள் ஃபீச்சர் மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் வரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. ஒரு மாற்றம் நடக்க போகுது. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.